முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போல் வசந்த முல்லை போலே வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவரை வந்து ஐயா அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு சொல்லலாமா ஜின்னு சொல்லலாமா என்னமோ ஒன்று உடனே அந்த நேரத்தில் ஜி ஐயா சார் என்னமோ சொன்னேன் அபின்னு கத்துவார் விக்ரம். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா சிவகுமார் சார் உட்காந்துருப்பாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், இவங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்கன்றது எங்கேயாவது ஒரு ஸ்பார்க்ல நீங்க அதை கவனிச்சிங்களா? பாலா சார் வந்து ரொம்ப பேசவே மாட்டார், ரொம்ப பேசவே மாட்டார். அவருக்கு வந்து நம்ம நடிக்கும்பொழுது கூட அவருக்கு வந்து அது அந்த ஷார்ட் ஓகேனாக்கா சிரிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவார். விக்ரமுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் கண்ணால் நேரில் பார்க்கும்பொழுது தான் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. வணக்கம், வெல்கம் டு மேஜிக் பீட்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பிக் பாஸ் சீசன் வந்தாலும் எல்லா சீசனுக்கும் ஒரே ஒரு நைனா தான். நம்ம நைனா மோகன் வைத்தியா நைனா கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் நைனா. நம்ம மேஜிக் பீட்ஸ் வியர்ஸ் அனைவருக்கும், மக்கள் அனைவருக்கும், நம்ம இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நைஸ் மீட்டிங் யூ ஜான். ஒரு அன்னியன் படத்தில் ஒரு சின்ன ஒரு சீன் வரும், மானச சஞ்சரேன்னு தொடங்கவும் அப்படியே அது அந்த ஸ்ப்ரெட் ஆகும், எல்லாருமே பாடுவாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ள நிகழ்வுகள் நடக்குமா? நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்தோம்னாக்கா கெட் டுகெதர் மாதிரி பண்ணாக்கா ஒரு அந்தாக்ஷரி விளையாடுவோம். கரெக்ட். நிறைய நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். மியூசிக் சம்மந்தமாக நிறைய விளையாடுவோம் எல்லாரும். ஒரு டம்ஷராட்ஸ் மாதிரி பாட்டை அடிப்படையாக வச்சு டம்ஷராட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் இசையை மையப்படுத்தி உள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதை தான். அது மாதிரி எங்களுக்கு சில பாட்டெல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக பாடுவோம். நாளை நமதே அவர் பாடுற மாதிரி நாங்கள் நிறைய அந்த மாதிரி பாட்டெல்லாம் நாங்கள் பாடுவோம். என்னுடைய அம்மா ரேடியோவில் பாடின 2-3 பாட்டு நிறைய பாடியிருக்காங்க. அவங்க பாடின சில பாட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். அதையெல்லாம் எல்லோரும் உட்காந்து பாடுவோம். ஏதாவது ரொம்ப நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் பாடி சிரிப்போம், சோகமாக இருந்தாலும் அது ஏதோ அப்போ அவங்க என் பெரியப்பா அது இன்னும் வரல, அந்த சப்ஜெக்ட் வரல. என்னுடைய பெரியப்பா தான் அந்த உங்க இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு இசைக்கு குருவாக இருப்பீங்க. நீங்கள் குருவா ஒரு அதான் என்னுடைய ஒரு பெரியப்பா வந்து நம்ம பல திரைப்படங்களுக்கு இசையமைச்ச ஒரு ஜி ராமநாதன், தூக்கு தூக்கி, சாரங்கதாரா, நிறைய படங்கள், நான் பெற்ற செல்வம், வீரப்பட்டை கேட்ட போவன், கப்பல் தமிழ், நிறைய மூவிஸ், அம்பிகாவதி, நிறைய படங்கள். அவருடைய பாட்டெல்லாம் வந்து இன்றைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போல் வசந்த முல்லை போலே வந்து வாராய் நீ வார உலவும் தென்றல் காற்றினிலே காற்று வெளியிடை கண்ணம்மா. இந்த பாடல்கள்லாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு ஏன் சொன்னாங்கன்னு இந்த பாட்டெல்லாம் கேட்கும்பொழுது தான் தெரியுது எங்களுக்கு இது வந்து அழகான வார்த்தை அப்படின்னு. ஸோ அந்த பெரியப்பாவுடைய பங்களாவில் நான் பிறந்து 4 வயசு வரைக்கும் அவருடைய மடியில் வந்து கொஞ்சம் விளையாடிருக்கேன். அவர் என்ன கொஞ்சம் விளையாடிருக்காரு. அது நான் பண்ண பெரிய பாக்கியம். அது அந்த பெரியப்பா மடியில் இன்னமும் இருக்குது, அந்த வீடு இருக்குது, அந்த பங்களா இருக்குது. நீங்கள் நிறைய இடங்களில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. 20 வயசு வரைக்கும் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகலை, அதை மைல் வாய்ஸ்ன்னு அந்த மாதிரி ஒரு டைம் 26 அந்த டைம் அது நீங்கள் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை நீங்கள் தடையாக பார்த்தீங்களா இல்லை அது ஒரு அடையாளமாக பார்த்தீங்களா? தடையும் இல்லை, அடையாளமும் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த வாய்ஸை. ஓகே, இதையே பாடிட்டு இருந்தால் நிறைய பாடிட்டு. வேணா நீங்கள் இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பாடுறாரு. அவர் இப்போ ஒரு மிடில் ஏஜ் வந்தாச்சு. அவரை நான் நான் வந்து இப்போ இந்த ஆன்லைன் ஸ்க்ரீனில் பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னிலேருந்து வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் லதாஜிமா குரலில் அப்படி பாடுவார் அவர். அப்துல் கலாம் ஐயா கையிலேருந்து நீங்கள் வாங்கின அந்த கிஃப்ட்டு ப்ளஸ் அது அவரோட உள்ள அந்த மொமெண்ட்ஸு, அந்த ஃபீல் அப்படி எங்களுக்கு. ஏன்னா அது வந்து அது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். அது 2003 அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அம்மா சரோஜாம்மா வந்து அவங்களுக்கு வந்து பாரதியார் அவங்களுக்கு நிறைய நாட்டிய நாடகம் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கேன் அக்காவுக்கு. ஓகே ஓகே, நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் மெயினாக வந்து அந்த பாரதியார் அவர்களுடைய வெளிவராத பாடல்கள்னு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 13 பாட்டு நாங்கள் எடுத்து மியூசிக் பண்ணி நான் தான் பாடினேன். அவங்களும் பாடினாங்க. அதில் அதனுடைய அந்த
அந்த 2 வால்யூம் சிடி ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஐயா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஓகே. நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும்னு. ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அது கவர்மெண்ட் இதெல்லாம் நிறைய உண்டு, தொடர்புகள் சப்போர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் மூலமாக தான் நாங்கள் அத்தனை கண்ட்ரி சுற்றி பார்த்துட்டு வந்தோம். பல கவர்மெண்ட்டோடைய ஷோஸ் தான் போனோம். எல்லா இடத்துலையுமே ஹை கமிஷன்ஸ் தான் எடுப்பாங்க எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அந்த மாதிரி அதை கேட்டப்போ அவர் வந்து பண்ணலாம், நீங்கள் ஏன் அதுக்கு ஒரு 5-6 பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. நான் சென்னை வந்துட்டேன். சென்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னு சென்னைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஃபோன் பண்ணி எனக்கு மோகன் இது ரெடி ஆகிடுச்சு சிடி, பிரசிடென்ட் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு, நீ தானே பாடியிருக்க, டிக்கெட் போடுறேன், நீ வந்துரு, ப்ரோக்ராம் இருக்கு, பாட போகிறேன் நான். ஐயோ, அப்போது ஷோ முடிஞ்சது, நான் தான் பாடினேன், அவங்க ஆடினாங்க. அது அவங்க மருமகள் அந்த பக்கத்தில் நிற்கிறது, இன்னொரு ஓகே ஓகே டாக்டர் இல்லை. நிறைய பேர் ஷோமனான்னு கேட்பாங்க, நானும் அப்படி நினச்சேன். டாக்டர் இல்லை அது. ஓகே. முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோம். அவரை இறங்கி மேடையிலேருந்து இறங்கி வந்தோடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வந்து என்கிட்ட வந்தோடனே அப்படியே தோலை கட்டி பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு பாரதியார் மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு. நான் நன்றி ஐயா, ஐயா சொல்லணுமா, சார் சொல்லணுமா, ஹிஸ் சொல்லணுமா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் வந்து ஐயா அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு சொல்லலாமா, ஜின்னு சொல்லலாமா, 3 உடனே நான் அந்த நேரத்தில் ஜி ஐயா சார் என்னமோ சொன்னேன். அந்த மியூசிக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேது படத்தில் ஆக்ட் பண்ணீங்க. ஆக்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இல்லை அந்த சான்ஸ் வந்தனால நீங்கள் நடிப்புக்குள்ளே வந்தீங்களா? இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நிறைய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நாங்கள் பாட்டை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நாடகம்லாமும் நிறையா போட்டிருக்கோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி. பொழுது போலன்னா எங்கேயாவது ஒருத்தர் வீட்டில், பெரியப்பா வீட்டில், அக்கா வீட்டில், பெரியம்மா வீட்டில் எங்கேயாவது மீட் பண்ணுவோம், சித்தப்பா வீட்டில் எல்லாம் உடனே வேஷம் பவுடர்லாம் போட்டுட்டு உங்களுக்குள்ளே யார் அங்கே கதவை திற, அவனை பிடித்து இழுத்து கொண்டு வா அப்படிலாம் டைலாக் என்னோட எங்கள் கடைசி சித்தப்பா தான் அதெல்லாம் உட்காந்து எங்களை எல்லாம் ரெடி பண்ணி அவர் உட்காந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நாங்கள் தப்பாக டைலாக் பேசியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் ட்ராமாஸ் எல்லாம் நடிக்கிறது ஏதோ ஒரு ஆசை. நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அது சேது படம் திடீர்னு வந்ததும் ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் அந்த படத்தை வந்து என் அப்ரிசியேஷன் வாங்காத வாய் கிடையாது. அவ்வளோ பேரும் அவ்வளோ பாராட்டுகள் பண்ணாங்க. எஸ்பி முத்துராமன் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. அதில் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிரெடிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் வந்து ரீமேக் பண்ணும்போது தெலுங்கில் எனக்கு ஜீவிதா மேடம் ஃபோன் பண்ணுறாங்க. யார்? நம்ம டாக்டர் ராஜசேகர் அவங்க மனைவி, நம்ம பழைய ஆக்ட்ரஸ். அவங்க தான் ஆந்திராவில் செட்டில் ஆகிட்டாங்க. ராஜசேகர் சார் செட்டில் ஆகிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோனு வந்தோடனே, வணக்கம் சார், மோகன் வைத்தியா சார், நான் ஜீவிதா பேசுகிறேன், நடிகை டாக்டர் ராஜசேகர். அவங்க சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா, நான் எங்கேயோ இதில் இருக்கேன், இந்த ட்ரேட் சென்டரில் எங்கேயோ இருக்கேன் நான். ஓகே. ஒரே சத்தம், சொல்லுங்கள் மேடம்னு காதை பற்றிட்டு. சார் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுகிறது. சேது வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணுறோம், ராஜசேகர் காரு தான் நடிக்கிறாரு விக்ரம் கேரக்டர். ஐயோ ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்மா அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு இது பண்ணணும், நீங்கள் ஃபேவர் பண்ணணும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு எல்லா கேரக்டருக்கும் ஆர்டிஸ்ட் கிடச்சாங்க, உங்கள் கேரக்டருக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க, நம்மளுக்கு காதில் ஏதாவது தப்பாக விழுதா? அப்புறம் வந்து மேடம் என்ன இல்லை சார், எல்லா கேரக்டருக்கும் நாங்கள் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம், ஆனால் உங்களோட கேரக்டருக்கு அதே அந்த ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு 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 யுனிக்னஸ், அந்த கேரக்டருக்கு ஒரு லைஃப் கொடுத்து நளினம், அது நளினமாக இருக்கலாம் அந்த கேரக்டருக்கான நளினம். ஐயர் வேஷ போட்டு அதில் நளினம்லாம் கிடையாது. ஏன்னா அம்பிங்கும்போது ஒரு 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 அப்பாவி அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் சிவகுமார் சார் வந்து கடைசியில் சொல்லுவார், நான் இவ்வளோ ஹீரோயினை அழைச்சிட்டு போய் அவனை போய் காமிச்சிட்டு வருவேன், பாரு அவன் என்ன நிலையில் இருக்கான்ட்டு. அவன் முறுக்கு வாங்கிட்டு அவங்க கிட்ட வச்சுட்டு வருவான் தெரியுமா, அப்படின்னு கத்துவார் விக்ரம். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா சிவகுமார் சார் உட்காந்துருப்பாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், என் தம்பியாவது நீ இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன் காலேஜில், ஆனால் பிறந்ததுலேருந்து நீ தான் பொண்டாட்டின்னு அவர் என்ன கனவுல இருந்திருப்பாருன்னு என்ன சொல்லுவார். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்ந்துருப்பாங்க. அவளுடைய அப்பா போய் சிவகுமார் சார்த்தையும் நேரம் நில்லுங்கன்னு சொல்லி காலில் விழுவார். அப்படியே எங்கள் அம்பியும் எங்கள் அபிதாவும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது பெரிய ஒரு சத்தியம். அது நான் பண்ணி கொடுத்த சத்தியம், அது மீறி போயிட்டுருக்கு, நீங்கள் தான் உங்கள் தம்பிக்கு சொல்லிக்கணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அது.
ஓகே ஓகே ஓகே. அந்த கேரக்டருக்கு நளினம்லாம் தேவையில்லை, ஆக்டிங் இருந்தால் ஆக்டிங். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த கேரக்டரை வந்து யாரையுமே அந்த இடத்துல வைக்க முடியல எங்களால், நீங்கள் தான் பண்ணணும். ஐயோ ஐம் ரியலி ஹானர்டு ஜீவிதா மேடம், தேங்க்யூ. ரொம்ப எனக்கு தெலுங்கு வர தெரியாது அப்படின்னு. நாங்கள்லாம் இருக்கோம், ப்ராம்ப்டிங் பண்ணால் பேசிடுவீங்க தானே, அது பேசிடுவேன் அப்படின்னு. அப்போ மேனேஜர் நாளைக்கு வந்து அட்வான்ஸ் தர சொல்ல சைன் பண்ணிவிடுங்க. ஓகே தேங்க்யூன்னு தெலுங்குலேயும் நான் தெலுங்குலேயும் பண்ணியிருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல மரியாதை, ரொம்ப மரியாதை. தேங்க்யூ ஜீவிதா மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. பாலா சாருக்கு அது படம், அவரோட படமே அவருக்கு அவர் கரியரில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த படம். அதே மாதிரி விக்ரம் சாருக்கு அது ஒரு பிரேக் த்ரூ படம். இந்த 2 பேரையும் அந்த மூவியில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அவங்க கூட அந்த மூமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும். அவங்க ஒர்க் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க அதை எப்படி ஒரு கேரக்டரையும் பண்ணுறாங்கன்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு இவங்க 2 பேரும் ஃப்யூச்சரில் இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்கன்றது எங்கேயாவது ஒரு ஸ்பார்க்கில் நீங்கள் அதை கவனிச்சிங்களா? பாலா சார் வந்து ரொம்ப பேசவே மாட்டார். ஆமாம், ரொம்ப பேசவே மாட்டார். அவருக்கு வந்து நம்ம நடிக்கும்பொழுது கூட அவருக்கு வந்து அது அந்த ஷார்ட் ஓகேனாக்கா சிரிச்சு எந்திரிச்சு போயிடுவார். கட்டு கூட சொல்ல மாட்டார். நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், என்னடா ஆச்சு எந்திரிச்சு போயிட்டார், சரியாக நடிக்க ஓகேவா ஓகே இல்லையா, அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னப்பா சார் அங்கே ஷார்ட்டு சார், அப்போ இங்கே அது முடிஞ்சிச்சு சார், அடப்பாவிகளா அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப ஒரு சைலண்ட் பர்சன் அவர். ஓகே ஓகே. அதாவது அது ஒரு சிந்தனையிலேயே அவர் போயிட்டு இருப்பாருன்ற மாதிரியா, அடுத்த சிந்தனை அதுக்குள்ளே வந்துடும். விக்ரமுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம கண்ணால் நேரில் பார்க்கும் பொழுது தான் அந்த அதுவும் அந்த நிஜமாவே அந்த எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா, அந்த பாட்டு, அந்த சாங்கு சீக்வன்ஸ்க்காக விக்ரம் வந்து நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், அந்த ஃபேமிலி அவங்கள எல்லாருமே உட்காந்துருக்கோம். ஒரு மொட்டை அடித்து இந்த சின்ன ட்ராயர் எல்லாம் போட்டு அப்படியே அந்த சங்கிலியெல்லாம் போட்டு ஒரு கேரக்டர் வெளியில் வருது, நாங்கள் அப்படியே பார்க்குறோம். அதுவும் இந்த பாட்டை வேறு போட்டாங்களா, எல்லா கண்லேருந்து ஒரு தண்ணி அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்லே. ஐயோ, ஏன்னா எங்களால் வந்து எப்படி ஒரு காலேஜ் பையனாக பார்த்த விக்ரம் மாற்றிட்டாங்க அப்படிங்கும்பொழுது அந்த சாங் வேறு அப்படியே உள்ளே போய் என்னமோ பண்ணுது. அந்த சரணம்லாம்